எல்லோரும் விளையாடலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டுருக்கிறப்போ, அப்போ சுதி என்னங்கிறாப்புடி, இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாங்கன்னு. சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி, சரி நீயே முதல்ல ஆரம்பின்னு சொல்கிறாப்புடி. ஆரம்பிச்சிட்றாப்புடி. ரவி சொல்கிறாப்புடி. ரவிக்கு அடுத்தது ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக முத்து சொல்ல வேண்டிய இடம் வந்துருச்சு. முத்துக்கிட்ட கேட்குறாப்புடி அண்ணாமலை, டேய் உனக்கு ரகசியமாக சொல்ல வேண்டியது ஏதாச்சும் எதுன்னா யார்கிட்டும் சொல்லாத ரகசியத்தை சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாப்புடி. அது ஒன்றும் இல்லைப்பா சொல்லடவா அப்படின்னு சொல்கிறப்ப, நானும் சின்னதாக இருக்கையில் இதே பொழுது ஒரு பொங்கலுக்கு வந்தோம். அந்த பொங்கலுக்கு வந்துட்டு நீங்களும் அம்மாவும் என்னை விட்டு போட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நான் அம்மா எங்கேன்னு பாட்டிக்கிட்ட கேட்டேன். பாட்டி வருவாங்கன்னு தான் சொன்னேன். அப்படி சின்ன வயசில் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக நான் இருந்தேன். அம்மாவும் என் மேலே நல்லா பாசமாக இருந்தது. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போய் கீழே விழுந்துட்டேன். அம்மா ஓடி என்னை கட்டி பிடிச்சி தூக்கி, என்னடா சாமி காலில் அடிபட்டுச்சான்னு சொல்லிச்சு. உடனே துணியெல்லாம் அழுக்கானதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு என்னை இடுப்பில் வச்சு கூட்டிகிட்டு போச்சு ஸ்கூலுக்கு. அதெல்லாம் நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அப்போது சின்ன வயசில் ஒரு நாள் நைட்டில் சாப்பிடாம படுத்துட்டு அம்மா என்னை எழுப்பி அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறது தன்னுடைய மடியிலேயே படுக்க வச்சு நெஞ்சு மேலே கையை போட்டு தாளாட்டி என்னை தூங்க வச்சுது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. இப்போ அம்மாங்கிறது எனக்கு யாருன்னே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த வேதனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படி உடனே அண்ணாமலை பார்த்தியா அவனோட பாசத்தை அப்படின்னுங்கிற. இன்னொன்று நான் சொல்ல போகிறேன், அது முக்கியமானது. அது சொன்னால் எல்லாத்துக்கும் சங்கடப்படுவீங்க. இங்கேருந்து ஊருக்கு போகிறப்போ எல்லா வேதனையோடு தான் போகணும். நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ அண்ணாமலை வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாப்படி. உடனே முத்து எந்திரிச்சு வெளியே போய் கட்டிலில் உட்காந்துட்டாப்படி. அண்ணாமலை சொல்கிறாப்படி, அவனுடைய வேதனை எவ்வளவு இருக்குதுன்னு இப்போவா நீ புரிஞ்சிட்டியா? நீ பண்ணுற வேலைனால தான் அவனோட வேதனை அதிகமாகிட்டு எனக்கு மனசுக்குள்ளே இத்தனை வேதனையை வச்சுட்டு அவள் வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறா. நீ என்ன விஜயா இப்படி பண்ணி போட்டியேன்னு அண்ணாமலை சொல்கிறாப்படி. அதுக்கு விஜயா அவன் சும்மா உளறிட்டு போகிறானுங்க, அவனெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னு. உனக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரி அவன் உள்ளே சொல்லியிருந்தான்னு இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் போகையில் அந்த சந்தோஷம் இல்லாமல் தான் போயிருப்போம். சரி அதை விடு அப்படின்றாப்படி. முத்து பார்க்க தோட்டத்துக்கு மீனாக போகிறாப்படி. ஏனுங்க உங்கள் மனசில் எத்தனை வேதனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் கோபக்காரன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. ஆனால் உங்கள் மனசில் எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு இப்போ தானே தெரியுது. அம்மா மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுட்டு நீங்கள் ஏனுங்க அவங்களோட ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நீ அதை பற்றி பேசாத அப்படின்னு. சரிங்க நீங்கள் மேலும் அம்மா இல்லை ங்கிறத நீங்கள் சங்கடமே பட வேண்டாம். அம்மாவுக்கு அம்மாவும் மனைவிக்கு மனைவியாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் அப்படியே மடியில் மீனை தன்னுடைய மடியில் படுக்க வச்சு நெஞ்சில் தட்டி கொடுத்து கண்ணில் தண்ணி வர அப்படியே அழுதுட்டு தொடச்சிக்கிறாப்படி. உடனே முத்து தூங்கிடுறாப்படி. அடுத்த நாள் எல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனோடனே மீண்டும் விஜயா ஆரம்பிச்சிட்றாப்படி அந்த அம்மாளுடைய பல்லவியை. இன்றைய தொடர் முடிந்தது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.